சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். அம்மு ஹேர் டானிக் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களை இதுவரைக்கும் இப்படி ஒரு பிரச்சனைய சொல்வதெல்லாம் உண்மை சந்திச்சது இல்ல. உங்கள முக்காவாசி பேரும் சந்திச்சிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஒரு சகோதரன் விவரிக்க முடியாத சில பயங்கள்லயும் சில குற்ற உணர்வுலையும் பாதிக்கப்பட்டு அவர் பண்றதா சொல்லப்படுற சில நடவடிக்கைகள் நம்ம இமேஜினே பண்ண முடியாது. 2 தங்கைகளும் அவர் மேல அவ்வளவு ஒரு அன்பா எங்க அண்ணனை மீட்டு கொடுங்க அப்படின்னு வந்திருக்காங்க. அந்த அம்மா படுற கஷ்டமும் உண்மையிலேயே விவரிக்க முடியாது. எல்லாரும் வந்திருக்காங்க. கூப்பிட்டு பேசி பார்ப்போம், என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். உங்க பேர் என்னங்க? துளசி. துளசி. நீங்க? திலகவதி மேம். திலகவதி. 2 பேரும் எங்க இருந்து வரீங்க? நீங்க எங்க இருந்து வரீங்க? பட்டாபிராம். நீங்க? நான் மேடாக்குல இருந்து வரேன். பார்த்தாலே சிஸ்டர்ஸ்னு அப்படியே எழுதி ஒட்டி இருக்கு இல்லையா? சிஸ்டர்ஸா? 2 பேரும். எத்தனை பேர் நீங்க பிறந்தவங்க? அண்ணா ஒருத்தர் ஃபர்ஸ்ட், அக்கா 2வது, நான் 3வது. 3 பேர். அம்மா அப்பா எங்க இருக்காங்க? அம்மா எங்க என் கூட இருக்காங்க மேம். அம்மா என் கூட இருக்காங்க. அப்பா இறந்துட்டாரு, 94ல இறந்துட்டாரு அவரு. அவங்க அப்பாவுடைய வேலை அம்மா கிடைக்கலையா? அண்ணனுக்கு கிடைச்சது. ஓஹோ. என்னவா இருக்காரு? கலாசியா இருக்காரு மேம். கலாசி. அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு. இப்ப அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு பெங்களூர்ல. அப்புறமா இங்க 99ல வந்து இங்க மாத்திட்டு வந்துட்டார். தாம்பரம் வந்துட்டார். ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்க வந்துட்டாரு. உங்க ஃபேமிலில நிம்மதியா இருக்கீங்க நீங்க? வசதிக்கும் குறைவில்லை உங்களுடைய? எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப பிரச்சனை என்ன? அண்ணா வந்து வேலைக்கு போகாத அவரோட லைஃப் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரினா எந்த மாதிரி? தனிமையில போய் பேசுறாரு, தனியா உட்காந்துட்டு பேசுறாரு. நைட்ல அவரே ஒரு நேரம் பயப்படுறாரு, வெளியில போக மாட்டேன்றாரு. வீட்லயே யூரின் போறாரு, வீட்டுக்குள்ளே யூரின் மோஷன் கூட வீட்டுல ஏதாவது பொருள் இருந்தா கூட எரிச்சிடுறாரு. சாமான் எல்லாம் தூக்கி போய் எங்க அவரு அம்மா தனியா இருக்காங்க அவரோட. அதான் நான் கூட இருக்கனால நான் மேல இருக்கேன். ஆமா, நான் மாடியில இருக்கேன் மேம். நான் மேல் போர்ஷன்ல நான் இருக்கேன், கீழே அம்மாவும் அண்ணாவும் இருக்காங்க. உங்க ஃபேமிலியோட நீங்க மேல? ஆமா, நாங்க இருக்கிறோம். அதனால இவர் பெரிய வீடு தான் மேம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இவர் வந்து வீட்டுல வந்து ஒரு திங்ஸ் கூட இல்ல மேம். இப்போ சோஃபால இருந்து டிவில இருந்து எல்லாமே வந்து தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு. தூக்கி அப்படியே உடைச்சிருவாரு, எரிச்சிருவாரு, ரிப்பேர் பண்ணிடுவாரு. 3 வருஷமா இந்த மாதிரி இருக்கு. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அப்படி ஆச்சு இல்ல? 2 நாளா ஒரு எதுவுமே சாப்பிடல. திடீர்னு 2009ல எப்படி நைட்ல படுத்துட்டு காலையில எந்திரிச்சதுல இருந்து எதுவுமே சாப்பிடல, வெளியில வரல. அதெல்லாம் பெட்ரூம்ல 2 நாளா அப்படியே படுத்துட்டு இருந்தாரு. இரும்பிட்டு சாப்பிட கூட இல்ல. 2 நாளா உள்ளவே படுத்துட்டு இருக்காருன்னா ஒரு பயமா தானே இருக்கும் நமக்கு. இல்ல இரும்பு சவுண்ட் கேக்குது, அம்மாவுக்கு பயம். ஏதாவது சில நேரத்துல அடிச்சிருவாரு அவரு. அதனால அம்மா போய் எட்டி பார்ப்பாங்க. கஞ்சி கூட காசு கொடுத்தாங்க. ஏன்டா அப்படி படுத்துன்னு எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அதுக்கப்புறம் 3வது நாள் தான் அவர் வந்து எழுந்து வெளியில வந்து இந்த பெணாத்துறது, செருப்பு விட்டு இருந்தா மாட்டி வச்சு பாக்குறது. வண்டி எங்க மாமா வண்டி வெளியில இருக்கும், அது சுத்தி ரவுண்ட் அடிப்பாரு. ரவுண்ட் அடிச்சுட்டு அப்போ அந்த வருஷம்லாம் ரொம்ப பிரச்சனை இல்லை. இப்படி பார்த்த உடனே அப்பவே வேலைக்கு போறது நிறுத்திட்டாரு. ஆமா, அப்போ வேலைக்கு போறது நிறுத்திட்டாரு. சரின்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க, இது ஏதாவது செய்வினியா தான் இருக்கும், அதனால் அவன் நல்ல பையன், அவன் வேலைக்கு போயிட்டு அவன் பாட்டுன்னு வருவான். யார்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு வீட்டாண்ட யார்கிட்டையும் வச்சுக்க மாட்டாரு. வேலை மேலே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், ஆனால் வீட்டுக்கிட்ட யார்கிட்டையும் அவ்வளோ வச்சுக்க மாட்டாரு. அவன் குடிஞ்சதெல்லாம் நிம்பற மாட்டான், அவன் போயிட்டு வந்துட்டு இருப்பான். இவன் இந்த மாதிரி இருக்கும், ஏதாவது செய்வினியா தான் இருக்கும், போய் பாருங்கன்னு. நான் கூட போகல. அப்போ நான் மாசமா இருந்தேன். அப்போ அக்கா தான் அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்களே. அக்கா அம்மாவும் யார் யார் எங்கெங்க சொல்றாங்க அங்கெல்லாம் போய் கூட்டிட்டு போய் காட்டினாங்க. என்னம்மா ஏன் இவ்வளவு அழற அளவுக்கு? இன்னும் டைம் இருக்குல்ல, 3 வருஷம் தான். இன்னும் என்ன ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்துட்டாரா? இல்ல மேம், அவர் வந்து புரிஞ்சுக்கவே முடியல மேம். இப்ப வந்து முதலாவது ஓரளவுக்கு ஒத்துழைச்சாரு. ஏதாவது கூட்டிட்டு போனாலும் கூட வருவாரு. சரி, இத்தனை செய்வன கோளாறு அது இதுன்னு போனீங்களே, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனீங்களா? டாக்டர் கிட்ட வர மாட்டேன்றாரு மேம். நல்லா பேசுறாரு, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போன அவசியமே இல்ல. ஏன்னா அவருடைய நடவடிக்கையே நல்லா தெரியுது. அவரு நம்ம கிட்ட பேசுறப்போ யாருக்கிட்டயும் பயந்து பேசுறப்ப ஜாக்கிரதையா இருங்க, நீங்க பிள்ளைய பத்திரமா பாத்துக்குமா, வெளியில அனுப்பாத, நாங்க இப்படி குறுக்க இப்படின்னு போனா கூட இப்படி தள்ளிப்போ போயிடு அப்படின்னு சைகெல்லாம் காட்டுவாரு. பில்லர் பிடிச்சு விடு, என் தங்கச்சி விட்டு, ஒண்ணும் பண்ணிடாத அப்படின்றாரு. என் தங்கச்சி ஒண்ணும் பண்ணிடாத அப்படி சொல்ற. எதையும் பார்த்து பயந்துருப்பாரோ?
ஏதாவது ஒரு ஏதோ ரேப் சீன கண்ணுல பார்த்தாரு ஏதோ சொல்றாங்க. அது கூட அவரு ட்ரிங்க்ஸ் பண்ணி தான் என்கிட்ட சொன்னாரு. அது அவர் வாயால உண்மை அவருக்கு தான் தெரியும். அது உண்மையா நடந்ததான் தெரியாது. அவர் சொல்லிதான் நாங்க நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு தனிமையில தூங்கிட்டாப்புல இருக்கு வண்டியில வரும்போது. அந்த ட்ரெயின்ல தூங்கிட்டாப்புல இருக்கு. அந்த டைம் அங்க இருக்கிற ஸ்டாஃபுங்க எல்லாம் வந்து மடக்கிட்டாங்க. அந்த பொண்ணு மடக்கி இங்க தனியா ரயில்வே ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரயில்வே ஸ்டாஃப் அங்க. அப்புறம் அண்ணன் அவங்க போய் ஏதோ பண்ண பாத்துருக்காங்க அந்த பொண்ணு. அண்ணா தான் அந்த ஏதோ சத்தம் கேக்குதுன்னு அண்ணன் போயிருக்காரு. போய் இந்த மாதிரி அந்த பொண்ணை மாட்டிச்சுன்னு இவர் தான் காப்பாத்தி அவங்களெல்லாம் அடிச்சு அனுப்பியிருக்காரு. இவர் நல்லா அடிப்பாரு பயங்கரமா. இவர் நல்லா அடிச்சு அனுப்பியிருக்காரு. அடிச்சுன்னா அந்த பொண்ணு கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டாரான். நீ போய் வீட்டுக்கு போயிடு. மறுபடியும் அவனுங்க அடி வாங்கிக்கிட்டு மறுபடியும் அந்த ஃபாலோ பண்ணிக்கினே அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்து மறுபடியும் பண்ணியிருக்காங்க. ரேப் பண்ணி அந்த காப்பாத்தி கூட விட்டது அந்த பொண்ணு பஸ் ஏறி போகாத இவரு ரோட்ல பஸ் ஏற சொல்லி விட்டு இவர் வந்துட்டுக்கிறாரு. மேம் ஜாக்கிரதையா போய் இனிமே பஸ் கூட பைசா இல்லன்னு இவரே கையில எடுத்து கொடுத்துருக்காரு. ஜாகிரதையா இல்ல ஆட்டோல எதுனா ஆட்டோல போறதுக்கு பயமா இருக்குன்னு இருக்கு அந்த பொண்ணு. இல்ல நீ பஸ்லயே போ சேஃப் அதுதான் அப்படி சொல்லிட்டு விட்டு வந்துட்டுக்கிறாரு. அண்ணன் திரும்பி வந்த பிறகு இதை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்காங்க. 5 பேரும் ஃபாலோ பண்ணிட்டே வந்து மறுபடியும் அந்த பொண்ணு தூக்கிட்டு அந்த கேரேஜ் இருக்கு அந்த இதுல அந்த அவங்க ஒர்க் பண்றாங்க பாருங்க அந்த கேரேஜ்ல அந்த பெட்டியில மறுபடியும் லைட் ஆன் ஆகுறது இவர் ஆபீஸ்ல இருந்து பாத்துருக்காரு. இன்னும் இப்பதான் நம்ம ஆஃப் பண்ணிட்டு வந்தோம். நம்ம ஏன் எரியுது டவுட்டா இருக்கு மாதிரி சத்தம் கேக்குதுன்ட்டு இவர் சந்தேகமா மறுபடியும் அதை நோக்கி போய் பாக்குறாரு. அந்த பொண்ணு அந்த அளவுக்கு நிர்வாணமா பண்ணிட்டு இருக்காங்க. வாயில பிளட் வந்திருக்கு. அப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு காப்பாத்துங்க அண்ணா அண்ணா காப்பாத்துங்க அப்படின்ட்டு இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா. உடனே பயந்துட்டாரா? அந்த பொண்ணுதான் எனக்கு நைட்ல வந்து என்ன இது கண்ணுக்கு தெரியுதுன்றாரு அவரு. அந்த பொண்ணு இறந்து போச்சா? எப்படி தெரியும்? அவரே சொன்னாரு. 5 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை கற்பழிச்சு ட்ராக்ல போட்டு சினிமா மாதிரி வருது. அதான் மேம் எங்களுக்கும் ஒண்ணும் புரியல. நான் கேக்குறேன் நான் டீடைலா யாரு அது 5 பேர் சொல்லுன்னா வேணாமா. ஆனா அந்த 5 பேர் கும்பல்ல இவரு இல்ல. அப்புறம் நீ போகாதரா அப்படின்னா இவரு என்ன பண்றதுன்னு தெரியாம இவரு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ளே என்ன பண்றாங்க அந்த பாடியை கொண்டு போய் ட்ராக்ல போட்டு 5 பேர் சேர்ந்து கற்பழிச்சதுல அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. அப்புறம் அந்த ட்ராக்ல போட்டு சின்ன பொண்ணா சொல்றாரு. அது அதே மறுநாள் வந்து போலீஸ் கேஸ் ஆயிருக்கு. அது வந்து தற்கொலை பண்ணிட்டு அப்படின்னு சொல்றாரு. அது நான் வந்திருக்காது பத்தி அது வந்து என்னைக்கு நடந்ததுன்னு எங்களுக்கே தெரியாது. இவரு ஒரு நடுத்தரத்துல சொல்றாரு இந்த விஷயம். அப்படி அதனாலதான் அந்த பொண்ணு என் கண்ணுக்கு தெரியுது. அது தானே உட்காந்துட்டு ஏந்து போயிடுன்னு இது பண்ணுவாரு. நான் யார்கிட்ட நான் பேசுறேன் இவருதான் ஒரு அன்பா காப்பாத்துறதுனால அந்த ஆவி தன்னை பிடிச்சிருச்சுங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா அந்த கடைசியா ஆதரவு கொடுத்தது இவருதானே. அந்த பொண்ணு இறந்து போனதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. சாக்கடைக்குள்ள பார்த்து சாக்கடை தண்ணி குடிப்பாரு மேடம் அவரு எங்க அண்ணன். நாங்க அப்படி கோயிலுக்குள்ள வேண்டாதது கிடையாது. ஒரு என்னதான் ஒரு இதுவா அவர் மேல இதுவா இருந்தா கூட ஒரு காவா இருக்கும் அதுக்குள்ள பத்துப்பாரு. சாக்கடை தண்ணி குடிப்பாரு. எழுப்பும் ஆனா ஏந்திருந்தா அது தண்ணி நல்லா இல்லைன்னா அதான் வாரி வாரி குடிப்பாரு மேடம். இப்ப எவ்வளவு மேலும் கொஞ்சம் சாயங்காலம் பண்ணிருக்கோம். ஆனா அது இருந்து இன்னும் மீண்டே வரல அவரு. மழை தண்ணி குழியில இருக்கும். அந்த தண்ணி எல்லாம் வாரி தலையில ஊத்திப்பாரு. வெளியில சைக்கியாட்ரிஸ்ட் பாக்கல. நீங்க நம்பிக்கைக்கு எல்லாம் பண்ணீங்க. கோயில் குளம் போனீங்க, நிறைய பூஜைகள் பண்ணீங்க, மந்திரவாதிட்டு போனீங்க, செய்வன் எடுத்தீங்க. ஓகே, அதெல்லாம் நம்மளுடைய பிலீஃப். நான் அதை குறை சொல்லல. ஆனா நீங்க டாக்டர் டீம் போயிருக்கணும். ஆபீஸ்ல வந்து நாங்க ஹெல்ப் கேட்டோம். நாங்க எல்லாம் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாரு. அவங்களே அடிச்சுட்டாங்க. அவங்க 2 பேர் வந்து இல்ல நாங்க கூட்டிட்டு போறோம். லேடி கூட மாட்டிருக்காருங்கிறது உங்க சந்தேகம். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அந்த பொண்ணுடைய ரேப்பு அதனுடைய மர்டர் தொடர்ந்துதான் உங்களுக்கு மிரட்டல்ல ஒரு பயந்துருக்காரோன்னு தோணுது. அந்த பெண்ணு இறந்து போனது ஒரு பயம். அது இல்லாம அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் கூட இறந்து போயிட்டாங்கிறது ஒரு பயம். உண்மையிலேயே யாராவது மிரட்டுறாங்களா இல்ல இவராவே நமக்கும் அடுத்தது வந்துரும் சொல்லி மனக்குழப்பம்ங்கிறது இப்படித்தானே வரும். வந்திருக்காரு அவங்க அண்ணன். வந்திருக்காரு. உங்க அண்ணனை கூப்பிட்டு பேசிடுவோம். சொல்வதெல்லாம்